என்ன பெருசு லெட்டர் எப்படி எழுதிருக்கு? பேனாவுல இங்க் ஊத்தி எழுதி இருக்கு. பின்ன என்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க? எண்ணெய் ஊத்தி எழுதுனா வேண்டாங்கிறது என்ன விஷயம்னு கேட்டா? ஐயா என்ன விஷயம் ஐயா? என்ன எப்பவும் உள்ள குடும்ப விஷயம்தான். இந்த தடவை ஒரு புது பிரச்சனை. என்ன? என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்குறான். ஏகப்பட்ட சொத்து. ஒரே ஒரு ஊம பேரன், பேரு சுப்பிரமணி. 7 வயசுல காணாம போனவன். 30 வருஷம் ஆச்சு, இன்னமும் கிடைக்கல. 1.5 கழுத வயசாச்சு, அவிஞ்சு போயிருப்பான். இனிமே கிடைக்க போறானாக்கு. ஏங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு தேரும்? என்ன இப்போதைக்கு 50-60 லட்சம் ரூபாய் தேரும். எல்லாம் அநாத சொத்தா போக போகுது. நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணுசாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன். ஐயா எனக்கு எழுதி வைக்க கூடாதா? நீ என்ன மூணு சாமியா? ஏண்டா கீரி புள்ள தலையா? உன் எச்சிக்கல புத்தி போகுதா? நாயே பெருசு எவ்வளவு தன்மையா பேசுறாரு. பெருசு மேல படிங்க. மேல படிச்சுட்டேன். அப்ப கீழே படிங்க. இந்தாப்பா சுப்பையா, அழகு சுந்தரா, வாங்க கார்டன் வார்டன். இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் விடுதலை. விடுதலை 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 விடுதலை. சுப்பையா, இளையராஜாவுக்கு லெட்டர் தரேன்னு சொன்னேன்ல, இந்தா. பெருசு நாங்க போயிட்டு வர்றோம். ஜெயிலையும் சுடுகாட்லயும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்துட்டு போறேன்னு சொல்லாமா? நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லா இருக்கு. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. க்ளோஸ் தி டோர். அப்பா விடுதலை ஆகியாச்சு. இந்த லெட்டர் கொண்டு போய் இளையராஜா கிட்ட கொடுத்து நான் பெரிய பாடகனா மாற போறேன். அப்ப நானு என் ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர்லாம் வேணாம். 50 லட்சம் ரூபாய் சொத்தோட ஒரு கிழவன் சாக போறாருன்னு பெருசு லெட்டர் படிச்சதே ஞாபகம் இருக்கா? ஆமா. நீங்க ஊம பேரனா நடிங்க. என்னடா சொல்ற? கிழவன் செத்ததும் சொத்தை பங்கு போட்டுக்குருவோம். வேணாப்பா, நான் இளையராஜாவை பார்த்தே ஆகணும். என்னுடைய லட்சிய பாதை மாற்றாதே. அண்ணே ஒவ்வொரு பாட்டா பாடி நீங்க என்னைக்கு சம்பாதிக்க போறீங்க? கிழவன் சொத்துல ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டி இளையராஜாவை அங்கே வரவழைங்க. எல்லா பாட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் மண்டையா? அண்ணே நம்ம நாட்டுல நடக்காது என்னென்ன இருக்கு? இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்னே. அண்ணே ஆண்டவன் ஜெயில் கதை மட்டும் திறக்கல, நம்ம கண்ணையும் திறந்துட்டான். வாங்கண்ணே வாங்கண்ணே. பேரன் வந்துட்டான். பெரியசாமி அண்ணே உங்க பேரன் வந்துட்டான். டேய் சுப்பிரமணி, ஊம பையல வந்துட்டியாடா? 30 வருஷமா எங்கடா போயிருந்த? ஜென்ம தண்டனை கைதுனா கூட 14 வருஷத்துல வந்திருப்பானே. என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான்? நம்ம ஜெயில இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல. 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்க. என்னையா சொல்றான் உன் பையன்? ஏயா வந்தது வராதமா ஜெயிலு கீழுன்ட்டு? ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே. வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்னையா சொல்றான்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரே, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமைனுக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். ஏயா அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் கிழிச்சுட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாரான். அதுதான் ஐயா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சுது. சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறான் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரே. என்னையா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கீன்னு கேக்குறாரு. 10 10 நாள். என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே, நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு. பெரியசாமி, என்னடா சொல்றான்? இங்க இருக்கிற சொத்து புறம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு. பேங்க்ல நிறைய திருடு போகுதான், அதை இங்க கொண்டாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம். சரி மண்டையா, 3 நாளா பெப்பபேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே.
உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கு. என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து போறோம் உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா. இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானடா இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன். அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா விட்டு தெரு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் கும்மிரு குட்டா பிளாக்மெயிலா பண்ற. 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காட்டு பூனையே. அப்பே அப்பே அப்பே. வாங்க தகராசு வாங்க. பே பே. இவர் என்ன சொல்றாரு? பேப்ப சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு. உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. லெட்டர்ல போடுறாருங்க. போலாம் வர்றங்க. ஏ தவளவாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழு வந்தது காரை பார்த்து ஓட்டுங்க. மேல கல்லு அடிச்சிட்டு போறீங்க. என்ன விஷயம்? அம்மா பால் வாங்கிட்டு சொன்னாங்க. இந்த நேரத்துல எதுக்கு பாலு? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கு. அது யார் அது விருந்தாளி? ஒரு பொண்ணு. மாமா என்ன கண்ணம் அந்த நேரத்துல? இங்க விருந்தாளி வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது வேற யாரும் இல்ல, டவுன்ல என் கூட படிச்ச பொண்ணு, பேரு ராதா. என் பேர் கண்ணம்மா. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் வேற யாரும் இல்ல, இவரோட சொந்த அத்தை மக. இவரு மாமா மக. சொல்லுங்க மாமா. ஆமா ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். மாமா சொல்லிருப்பாரு. சொல்லலையே. சொல்லலையா? அதனால என்ன, நான் சொல்லிட்டேனே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல. உங்களுக்கு மருமாப்பிள்ளை இல்லையா? இல்ல. ஏன்? இந்தா ராதாவை தூங்க விடாம அறுத்துக்கிறியா? நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க, மத்ததெல்லாம் காலை பேசலாம். குட் நைட். என்ன ராஜா அதுக்குள்ள குட் நைட் சொல்றீங்க? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போமே. இல்ல இல்ல, பஸ்ல வந்து அலுப்பா இருக்குமே, அதுக்காக தான் சொன்னேன். ஆமா, ரொம்ப அசதியா தான் இருக்கு. நான் தூங்கட்டுமா? ஏங்க இங்க காத்தே வராதே, எங்க வீட்டுக்கு வாங்க. வேப்பமர காத்து பிச்சுக்கிட்டு வரும். பரவாயில்ல, எனக்கு இங்கேயே வசதியா தான் இருக்கு. வசதின்னு இந்த கண்ணாடிக்காரி எதை சொல்றா? என்ன கண்ணுமா இந்த நேரத்துல எங்க? ஒண்ணு இல்லக்கா, இவங்களுக்கு துணையா இங்கேயே படுத்துக்கலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அங்க பெரியம்மா தனியா இருப்பாங்கல்ல, போயிட்டு காலையில வரலாம். வா வாமா. போயிட்டு வரேங்க. பாருங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன். கண்ணம்மா, என்ன மாமா? நேத்து ஏன் வீட்டுல பூட்டு போட்டு வந்த? பெரியப்பா நெல்லு, எங்க ஓட பாக்குற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன் பூட்டு போட்ட? எல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதைக்காகத்தான். ஏதாவது தப்பு தண்டா நடந்துருச்சுன்னா? தப்பு தண்டாவா? ஆமா. ஆமாவா? சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க உன்ன. மாமா இங்க வாங்க. என்ன? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நீங்க பாட்டுல ஒண்ணு பாட வேண்டியது இல்ல. ஆனா அந்த கண்ணாடிக்காரி ஒரு மாதிரியா இருக்காளே. நீ தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு கதாசிரியை. கிராமத்து பழக்கம் நேர்ல பார்த்து கதையில இருக்கா வந்திருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நான் ஒருத்தியத்தான் விரும்புவேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.
கடைசி வரைக்கும் அவ கூட தான் வாழ்வேன். எனக்கு அது போதும் மாமா. போதுமில்ல, வீட்டுக்கு போ. அது கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்றது. வீட்டுக்கு போ. ம். போயிட்டு வரேன். போயிட்டான். பே, பே. இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. பே, பே, பே. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா, இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? ஏய், விடுடா. பே, கொன்னு பேக்கோ. பே, 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 பே. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. ம்? என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தாவோட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு 1/2 கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? ம்ஹும். அந்த 1 கிலோ ஜாங்கிரியும் அந்த கிழவனு கொடுத்துட்டா கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிடும். டேய் பசங்களா, நீங்க எல்லாம் பாடத்தை ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் தினமும் இது தானங்க சொல்றீங்க. அங்க பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வாத்தியாரே கிளாஸ்க்கு லேட்டா வந்தா பசங்க எப்படி ஒழுங்கா படிக்கும்? சாரி மேடம், ஒரு முக்கியமான பேப்பரை மறந்துட்டு வந்துட்டேன், அதான் லேட். என்ன பேப்பர்? இந்த பேப்பர்ல வேலை விஷயமா ஒரு விளம்பரம் வந்திருக்கு. உங்க அண்ணன் தங்கராஜுக்கு இது உபயோகப்படும். நீயே கொடுத்துறியா? ஐயோ, நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க. தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறாரு, நான் கொடுத்தேன். இருப்பா இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்தை முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல. ஐயோ, எவன்டா 10 வருஷத்துக்கு பெப்பேன்னு இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கரை வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். ஏய், நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம். ஆளுக்கு அரபீடிய தம் அடிச்சோம். ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டு தாண்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு. இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியா கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு பிடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கல. மோசம் பண்ணல, கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இப்ப பேசிட்டே என்னத்தை கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்திருக்க. ஐயோ, ஐயோ, யாரு? ஐயோ, ஐயோ, காப்பாத்துங்க.